வணக்கம். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை சிங்கம் அருகே 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட பொது சுகாதார வளாகம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக பெண்கள் குற்றச்சாட்டு. வத்தலகுண்டு மின்வாரிய நகர்பிரிவு அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற திட்டம். அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. தூத்துக்குடி அருகே செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த கோரிக்கை. 24 மணி நேரமும் பணியில் இருக்கும் வகையில் மருத்துவர்களை நியமிக்கவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். வேதாரண்யம் முல்லைப்பூவுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்த நாகை விவசாயிகள் மழைக்கால இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை. சேலம் மேட்டூர் வனப்பகுதியில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பு. 4 நாட்கள் நடைபெற்ற கணக்கெடுப்பில் வெளிநாட்டு மற்றும் அரிய வகை பறவை இனங்கள் கண்டுபிடிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். செங்கம் அருகே 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட கழிப்பறை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் பெண்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து மண்மலை கிராமத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை அமைந்துள்ளது. இங்கு வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இயற்கை உபாதைகளை கழிக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான பொது சுகாதார வளாகம் அமைக்கப்பட்டது. இந்த வளாகத்தை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு வரும் பெண்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த கட்டடம் பழுதடைந்ததால் 15வது மானிய நிதிக்குழு திட்டத்தின் கீழ் 2022-23 ஆண்டு 1.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டது. பழுது பார்க்கப்பட்ட சுகாதார வளாகத்தில் தண்ணீர் வசதி இன்றியும், கழிவறைகளின் கதவுகள் தாழ்பாள்கள் இன்றியும் கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. இதனால் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு வரும் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கும் பெண்கள் சுகாதார வளாகத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லை. சுகாதார ஆபீஸ் இருக்குது, கீழே முளைச்ச மரம் மேலே வந்து இருக்குது. அதை கிளீன் பண்றதுக்கு இங்கே ஆள் இல்லை. கழிவடை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு 1.5 லட்சம் சேன்ஷன் ஆச்சு. 1.5 லட்சம் வெறும் சின்னம் படிச்சு, மேலே டேங்க் இல்லை, கீழே வந்து பைப்புல தண்ணி வரல. போரை போட்டோம்னா மேலே டேங்கில் ஏன்னா தண்ணி ஓட்ட பண்ண வருது. மணிகார் ஆஃபீஸ் இருக்குது, சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் இருக்குது, ஊட்டச்சத்து ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் நாங்கள் அடிக்கடி வரணும். ஏன் 1 பாத்ரூம் இங்கே வசதி இல்லை. 1.5 லட்சம் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னதுக்கு 1.5 லட்சத்துக்கு சின்ன மட்டும் வெளியே அடிச்சு விட்டு போயிட்டாங்க. மேலே வச்சிருந்த தண்ணி டேங்கு தண்ணி நிற்கல, கீழே வச்சுக்கிற பக்கெட்டு இல்லை. நாங்கள் வந்து 1 பாத்ரூம் போனால் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பெண்கள் வரும் அரிசி வாங்குறதுக்கு, மணிகாரை பார்க்கறதுக்கு. வத்தலகுண்டு பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மின்வாரிய நகர்பிரிவு அலுவலகம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மின்வாரிய அலுவலகம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் வத்தலகுண்டு துணை மின் நிலைய அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலகுண்டு மின்வாரிய நகர் பிரிவு அலுவலகம் கடந்த 17 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தை 30,000க்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த அலுவலகம் அனைவரும் எளிதில் வந்து செல்லும் வகையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துணை மின் நிலைய அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டால் கிராமத்தில் உள்ளவர்கள் 2 பேருந்து மாறி செல்லும் நிலை ஏற்படும் என்பதால் மின்வாரிய அலுவலகத்தை இடமாற்றம் செய்யும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும், வத்தலகுண்டு நகரின் மையப்பகுதியில் நிரந்தர மின்வாரிய அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அலுவலகத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வத்தலகுண்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மின்வாரிய அலுவலகத்தை மாற்றம் செய்வதா, இது ஏற்புடையதல்ல. மக்களை ரொம்ப அலக்கக்கூடிய விஷயங்கள்ல இது ஒன்று. இதை முற்றிலும் தமிழக அரசு நிறுத்தி வைக்கணும். மேலும் ஒரு 2 பஸ் ஏறி தான் அந்த இடத்துக்கு போகணும். கிராமப்புற மக்கள் வத்தலகுண்டுக்கு வரணும், வத்தலகுண்டுலேருந்து மின்வாரிய அலுவலகத்துக்கு போகணும். இதெல்லாம் ரொம்ப அலைக்கழிப்பு. இப்போ வழக்கம் போல் செயல்பட்ட இடத்துலையே செயல்படணும் இந்த மின்வாரிய அலுவலகம்.
மேலும் தமிழக அரசானது நிரந்தரமாக வத்தலக்குண்டுக்கு மின்வாரிய அலுவலகம் கட்டணும். அது என்னன்னா இந்த அடுத்த மாசத்துல இருந்து இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி, நாங்களாம் கிராமத்துல இருந்து வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த மின்வாரியத்தை வந்து இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. இப்போ நான் மட்டும் இல்லை, பெரிய வயதானவர்களோ ஒரு விவசாய தொழிலாளிகளோ இங்கேருந்து வரணும்னா ஒரு அலைக்கழிப்பாக இருக்கா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 2 பஸ் மாறி போகணும், 2 ஆட்டோ மாறி போகணும். இதில் வந்து எங்களுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து அதை பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு இடையூறாக இருக்குது. தூத்துக்குடி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் 24 மணி நேரமும் பணியில் இருக்கும் வகையில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் தங்களின் மருத்துவ தேவைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தையே நாடுகின்றனர். எனவே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் புதிதாக நியமிக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர் தொடர் விடுப்பில் சென்று விடுவதால் 24 மணி நேரமும் மருத்துவர் இருக்கும் வகையில் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார நிலையமாக செயல்பட்டு வந்தது. தற்போது அங்கு ஒரு மருத்துவரும் 3 செவிலியர்களும் இருந்து வருகின்றார்கள். இந்த ஒரு மருத்துவரும் மதியத்திற்கு பின் விடுப்பில் சென்று விடுகிறார்கள். அவர்கள் 3 செவிலியர்கள் மட்டும் அதை பராமரிக்கக்கூடிய சூழல் இருந்து வருகின்றது. தற்போது திருச்செந்தூரிலிருந்து ஒரு சுகாதார ஆய்வாளர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த சுகாதார ஆய்வாளர் நீண்ட விடுப்பில் சென்றுள்ளதால் இந்த பணிகள் நடைபெறாமல் சுணக்கமான சூழ்நிலை உள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையீடு செய்து நிரந்தர சுகாதார ஆய்வாளரை மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்பது மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். வேதாரண்யம் முல்லைப்பூவுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டதற்கு நாகை விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து ஆதனூர், கரும்பப்புலம், ஆயக்காரன்புலம், மருதூர், வாய்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் சுமார் 5,000 ஏக்கரில் முல்லைப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் சுமார் 10 டன் வரை முல்லை மலர்கள் பறிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் வேதாரண்யம் முல்லைப்பூவிற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேதாரண்யம் முல்லைப்பூவிற்கு புவிசார் குறியீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த வேதாரண்யம் விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அத்துடன் முல்லைப்பூவை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் மழைக்காலங்களில் பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்படுவதால் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைப்பூ உற்பத்தியாளர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புவிசார் குறியீடு கவர்மெண்ட், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ புவிசார் குறியீடு நமக்கு வந்து இது பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. நான் அது இதுக்கு வரல, பட் ஆனால் முதன்மையாக ஒரு நிதியை ஒதுக்கி புவிசார் குறியீடு முல்லைப்பூ விவசாயத்துக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எங்களுக்கு இந்த கூட்டுறவு சங்கம் மூலம் கடன் உதவி பெற்று தரணும். அது மாதிரி முல்லைப்பூ அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை, அதாவது இந்த மழைக்காலம் அப்போல்லாம் பூ இருக்காது, பனிக்காலம்லாம் சுத்தமாக பூவே இருக்காது. அந்த பூ கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாங்க. அந்த 100 கிராம் 50 கிராம் கூட பூ இருக்காத சமயத்தில் கூட அவங்க சிரமப்பட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து காப்பீட்டு தொகை மாரி எது கொடுக்கணும். மேட்டூர் வனப்பகுதியில் நடைபெற்ற பறவை கணக்கெடுப்பில் அரிய வகை பறவை இனங்களை வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். சேலம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மேட்டூர் வனச்சரகத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் பாலமலை, நீதிபுரம், வனவாசி, சோளப்பாடி, பண்ணைவாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற கணக்கெடுப்பில் பறவை இனங்களின் பட்டியலை வனத்துறையினர் வெளியிட்டனர். இதில் 300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் 2300க்கும் மேற்பட்ட பறவைகளும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் ஈர நிலப்பரப்பு பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட பறவை இனங்களில் 1800க்கும் மேற்பட்ட பறவைகளும் 34 வெளிநாட்டு பறவை இனங்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அரிய வகை பறவை இனங்களான சைபீரியன் ஸ்டோன்செட், மேற்கத்திய மஞ்சள் வாலாட்டி, ஊசிவால் வாத்து, சாம்பல் இருவாச்சி உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற தொல்லியல் கள ஆய்வில் ராஜராஜ சோழன் நிறுவிய சிவன் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும்
வரலாற்று ஆய்வாளராகவும் பணியாற்றி வருபவர் காளிதாஸ். இவர் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தொல்லியல் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து வருகிறார். அந்த வகையில் ஆவுடையார் கோயில் அருகே உள்ள கார்க்கமங்கலம் கிராமத்தில் கள ஆய்வு செய்தபோது அங்கு இடிந்த நிலையில் உள்ள சிவன் கோயில் ஒன்றை கண்டறிந்துள்ளார். இந்த கோயில் ராஜராஜ சோழன் நிறுவிய சிவன் கோயில் என்றும், இக்கோயில் அரசியல் மாற்றம் மற்றும் போர் காரணமாக அழிந்த நிலையில் உள்ளதாகவும், இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பாதுகாக்க வேண்டியது அரசு மற்றும் பொதுமக்களின் கடமை என்றும் முனைவர் காளிதாஸ் தெரிவித்தார். நாகை அருகே வழக்கத்திற்கு மாறாக வாழைத்தார் மேல் நோக்கி வளர்ந்துள்ளதால் கிராம மக்கள் வாழை மரத்தை சாமியாக வணங்கி சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்து காரைக்குடியில் மகா மாரியம்மன் நாகம்மன் ஆலயத்தில் வாழைத்தோட்டம் உள்ளது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் திருமண தடை நிவர்த்திக்கும், ராககேது நாகதோஷங்கள் நிவர்த்திக்கும் வாழை மரத்தில் தாலி கட்டி பரிகாரம் செய்வது வழக்கம். அவ்வாறு பரிகார நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு வாழை மரம் குலை தள்ளியுள்ளது. பொதுவாக வாழை மரத்தின் மேல் பகுதியில் இருந்து குலை தள்ளும், ஆனால் இந்த மரத்தின் நடுப்பகுதியில் இருந்து குலை தள்ளியுள்ளது. அத்துடன் பொதுவாக வாழை குலை கீழ்நோக்கி வளரும் நிலையில் இந்த குலை மேல் நோக்கி வளர்கிறது. அத்துடன் வளைந்து நெளிந்து வாழைக்காய்கள் விரிந்திருப்பதை பார்க்கும் போது 5 தலை நாகம் போன்று காட்சியளிக்கிறது. இதனை கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்வதுடன் வாழை மரத்திற்கு மஞ்சள் துணி, பூக்கள் சாற்றி வழிபட்டு வருகின்றனர். பத்தொன்பது வருடத்தில் வெறும் 5 நாட்கள் மட்டும் விடுமுறை எடுத்த ஆசிரியருக்கு பணி நிறைவு விழாவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்தில் பணியாற்றி வந்த 8 ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கான பாராட்டு விழா திருப்பத்தூரில் உள்ள RC ஃபாத்திமா நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் அன்பரசன் பிரபாகரன், மாநில செயற்குழு உறுப்பினர் ரெங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அந்தந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் கூறினர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் செபஸ்தியான் பேசும்போது தான் 19 ஆண்டு ஆசிரியர் பணியில் வெறும் 5 நாட்கள் மட்டுமே பள்ளிக்கு விடுப்பு எடுத்துள்ளதாகவும், அந்த அளவிற்கு பள்ளியை நேசிப்பதாகவும் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இப்போ நம்ம இங்க வந்து நம்ம நடத்துறத ஓய்வு பெற்று வந்து இங்க வந்து ஒரு ஆசிரியர் எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ போங்க. ஸ்கூலுக்கு வந்ததே இல்ல, எப்பவுமே தாமதமாக போயிட்டு இருக்கு. இல்லப்பா, ஒரு ரொம்ப நாளா ஒரு காமெடி மாணவிகள் அடிக்கடி கேட்பார்கள், சார் உங்களுக்கு வந்து ரிட்டைன் அது எனக்கு. பின்னர் இருபால் ஆசிரியர்களுக்கும் லக்கி கார்னர் போட்டி நடைபெற்றது. இதில் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போஸ்டர் செட்கேஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோடை காலத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தலானது திறக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு இணங்க பட்டுக்கோட்டையில் 4 இடங்களில் தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை மூத்த உறுப்பினர் அப்துல் சமத் திறந்து வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு தண்ணீர், நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மெனசி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் முன்பாக வட்டார தலைவர் பொன்னுசாமி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1 லிட்டர் பாலுக்கு 45 ரூபாய் வழங்க வேண்டும், பாலுக்கான தொகையையும் ஊக்கத்தொகையும் நிலுவையில்லாமல் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 95 திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 5000 உயர்த்தி வழங்க கோரியும், அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் திவாகர் தலைமையில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி அருகே கொங்கராக்கோட்டை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை தற்போது குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பள்ளி செல்லும் குழந்தைகள், பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், சாலையை சீரமைக்க கோரி ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் 5 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். எனவே சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் புதுக்கோட்டை சாலை கொங்கராக்கோட்டை பேருந்து நிறுத்தம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக ரொம்ப திண்டாடுதுங்க. ஸ்கூல் பஸ்ஸு உள்ளே அலோட் பண்ணுறாங்கல்ல, நாங்கள் வரமாட்டோம், ரோடு சரியில்லை, நீங்கள் கொண்டாந்து மெயினில் கொண்டாந்து ஏற்றுங்கிறாங்க. எங்களுக்கு டயத்துக்கு கொண்டாந்து ஏற்ற முடியலை. நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நல்ல ஸ்கூலெல்லாம் இங்கே வருதில்லை. ஏதாவது சும்மா லோக்கலில் தான் மல்லு கட்டி ஒரு வேணுங்கன்னு உள்ளே வருது, அப்படி ஏற்றிக்கிட்டு இருக்கோம், வருது இல்லை. இந்த மெயினாக ரோடு போடணும். பஸ் வசதி இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி பழைய போர் போட்டு 30 வருஷம் ஆச்சு. இப்போ அதில் தண்ணியே இல்லை. எங்களுக்கு புதுசாக போர் போடணும், டேங்கு கட்டணும், டேங்கு பத்தலை. அப்போ 20 குடும்பம் இருந்துச்சு, 10 குடும்பம் இருந்துச்சு. அப்போ அந்த டேங்கு பத்துனுச்சு, இப்போ பத்தலை. இப்போ ஒரு வீட்டுக்கு 4 பிள்ளை இருந்தால் அந்த 4 குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வசதியும் பத்தலை. மினி டேங்கு 2 கேட்டோம், அதுவும் போட்டு கொடுக்கல. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து இந்திராபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் மாந்தோப்புகள் அதிக அளவில் உள்ளன. இந்த மாந்தோப்பில் நூற்றுக்கணக்கான மயில்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் இப்பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் தனக்கு சொந்தமான மாந்தோப்பில் மாப்பூக்களின் உதிர்வதை தடுக்க பூச்சி மருந்து அடித்துள்ளார். இதனால் மரத்தில் இருந்து புழு பூச்சிகள் கீழே விழுந்து செத்துள்ளன. இந்நிலையில் அங்கு வந்த மயில்கள் புழு பூச்சிகளை கொத்தி தின்ன தொடங்கிய சிறிது நேரத்தில் மயில்கள் மயங்கி விழுந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் மயில்களை கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்தனர். பின்னர் காப்பாற்றப்பட்ட மயில்களை வனத்துறையினர் காப்புக்காட்டு பகுதியில் கொண்டு போய் விட்டனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டை மாவட்ட கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்ட கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளை அம்மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் கபடி, சிலம்பம், வாலிபால், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இதில் நடத்தப்பட்டன. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில்குமார் உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் அருணா பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் 8 மணி செய்திகள் தொடரும். வணக்கம்.